அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அற்புதமான இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆம்பூர் நகரத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய எண்மண் எண் மக்கள் இந்த யாத்திரையினுடைய நிறைவு விழாவில் நின்று கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே ஜூலை 28ஆம் தேதி ஆரம்பித்த இந்த யாத்திரை படிப்படியாக மெதுமெதுவாக ஒரு பகுதியை கடந்து ஐயா இன்னைக்கு 176வது தொகுதியாக ஆம்பூரில் நின்று கொண்டிருக்கின்றோம். நீண்ட நெடிய யாத்திரை இது. செல்லுகின்ற இடத்திலெல்லாம் மக்கள் பெரும் எழுச்சியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள். நிச்சயமாக தமிழகத்திலே ஊழல் இல்லாத ஒரு அரசை நம்முடைய காலகட்டத்திலே பார்ப்போம் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த யாத்திரையில பங்கு கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான ஆம்பூர் நகர்லிங்கய்யா பிரம்மதேவனே தன்னுடைய தோஷம் போகுவதற்காக வழிபட்ட ஸ்தலம் நாகநாத சுவாமி கோவில் இருக்கக்கூடிய ஆம்பூர் நகரில் கொண்டிருக்கின்றனர். இன்னைக்கு இந்தியாவுடைய தோல் ஏற்றுமதியில் 30% ஆம்பூர் வாணியம்பேட்டை ரெண்டு சேர்த்து 30% வச்சிருக்கிறீங்க. அந்த அளவுக்கு தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நகரம், அதே நேரத்தில் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய நகரம். இன்னைக்கு ஆம்பூரை பாத்தீங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி ஆம்பூர் இருந்தோ இன்னைக்கு இல்லைங்க ஐயா. நெரிசல், போக்குவரத்து பிரச்சனை, பாலங்கள் இல்லை. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா ரோடே குண்டும் குழியுமா இருக்கு. இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து ஆம்பூரிலே தொழிற்சாலைகள் இருக்குமா என்கின்ற சந்தேகம் நமக்கு இருக்கு. ஏன்னா எல்லா தொழிற்சாலைகளும் இன்னைக்கு பங்களாதேஷ், சைனாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் உலகத்திற்கே தோல் ஏற்றுமதி செய்த நாடாக இருந்த இந்தியா இன்னைக்கு சைனா தரத்தை பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மாசு, பாலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐயா 2018 சுற்றுச்சூழல் அமைச்சகம் சொல்லியிருந்தார்கள் இந்தியாவிலே மாசுபடிந்த நதிகள், அதிலே தமிழகத்திலே அந்த 6 நதிகள்ல மிகவும் மாசுபடிந்த நதி நம்முடைய பாலாறு. சுற்றுச்சூழல் பிரச்சனை ஒரு பக்கம், தொழிற்சாலை இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாய் கொண்டிருக்கிறது. நகர்ப்புறத்தினுடைய வளர்ச்சி என்பது பூஜ்ஜியம் ஐயா. தமிழகத்தில் நகர்ப்புறத்தினுடைய வளர்ச்சி என்பது பூஜ்ஜியம். எவ்வளவு வரி கட்டும் கூட ஒரு உள்ளூருக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரோட்ல வந்து நிம்மதியா போக முடியாதுங்க ஐயா. குண்டும் குழியுமாக சாலையில் எல்லா இடத்துலயுமே ஒரு 2 வீலர்ல போறதே இன்னைக்கு எத்தனை விபத்துகள் நடக்குது அப்படிங்கறது தினமும் கணக்கு போட்டு பார்க்கணும். அந்த அளவுக்கு நாம் கட்டுகின்ற வரிக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்த அரசு நமக்கு செய்து கொடுப்பதில்லை ஐயா. ஒரு மனிதன் ஒரு அரசு கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க ஐயா? நல்ல சட்டம் ஒழுங்கு இருக்கணும், நல்ல சூழல் இருக்கணும், அரசு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும், சுத்தமான தண்ணி, சுத்தமான காத்து, நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வாழ வேண்டும். இன்னைக்கு தமிழகத்திலே ஆம்பூர் நகர மக்கள்கிட்ட நான் கேட்கறது 3 இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஐயா? சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? காவல்துறை, அதே காவல்துறை கம்பீரமான காவல்துறை. காவல்துறையை கையை கட்டி போட்டு விட்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற என்று சொன்னால் காவல்துறையினால் எப்படி காப்பாற்ற முடியும் ஐயா? எங்கே பார்த்தாலும் கூட ஒரு நகரத்திலும் கூட மக்கள்னால வசிக்க முடியலைங்க ஐயா. சென்னை பக்கம் போயிட்டீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு மழை வருகின்ற காலத்துல எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாம் பக்கெட்டோட நடு ரோட்ல வந்து உட்கார வேண்டும். இது தலைநகரத்தினுடைய கதி. இந்த ஆண்டு தென் தமிழகத்துல பார்த்தங்க ஐயா, தூத்துக்குடி, தென்காசி இந்த பகுதியெல்லாம் பார்த்தோம். மக்கள் எல்லாம் தங்களுடைய 20-30 ஆண்டுகளாக சம்பாதித்த சொத்தை எல்லாம் ஒரு நாள் தண்ணி போடுவதற்கு ஓடைகள் சரியா இல்ல, சாக்கடையை சுத்தம் பண்ணல. மழை பெஞ்சா தண்ணி எங்க போகுங்க ஐயா? ஊருக்குள்ள வருது. ஆனால் நம்முடைய சகோதர சகோதரிகள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த திராவிட மாடல் என்று இத்தனை காலமாக பொய் சொல்லி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்களே, உண்மையாலும் நல்ல ஒரு ஊர்ல வாழ்றோமா? நம்முடைய நகரம் சுகாதாரமா இருக்கா? குப்பை குளங்கள் எல்லாம் இருக்கா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுமா? இதுதான் ஐயா ஒரு வாழ்க்கைக்கான அர்த்தமே. இதுதான் இவ்வளவு பெரிய நாட்டுல ஒரு முக்கியமான நம்முடைய தமிழகத்திலே வாழ்ந்து எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை செஞ்சு கொண்டிருக்க நாம் பொறுத்துக்கிட்டு இருக்கோம். பல்லை கடித்துக் கொண்டு கார்ல போறவங்க கண்ணாடி ஏற்றி ஏசியை போட்டுக்கிறாங்க. 2 வீலர்ல போறவங்க பல்ல கடிச்சுக்கிட்டு ஹெல்மெட் போட்டுட்டு ஒரு கர்ச்சீஃப் எடுத்து கட்டிக்கிறாங்க. நடந்து போறவங்க நாம் போற ஒரு ஓட்லியா மாறப்போகுது, நம்ம தலைவிதி அதுதான், இப்படியே நம்ம நடக்கிறாங்க. அப்படிதாங்க ஐயா இருக்கு. இன்னைக்கு தமிழகத்துல நம்ம வந்த ரோடு, இது ரோடு மாதிரி இருந்துதாங்க ஐயா. இவ்வளவு வரிப்பணம் கட்டி இதற்காக உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து, இதற்காக ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து, அதற்காக ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்து நாங்களுடன் வைக்கின்ற அன்பான வேண்டுகோள் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்கிறாங்க ஐயா. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள ரவுடி கட்ட பஞ்சாயத்து பண்ணி நிலத்தை புடுங்குவான். ஆனா உங்க ஊர்ல உங்க எம்எல்ஏவே அந்த வேலையை சிறப்பா செய்யறாரு. நீங்க கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கும் ரவுடிகளுக்கு வேலை இல்லை. எல்லா வேலையும் வந்து நம்முடைய எம்எல்ஏ
வில்வநாதன் அவர்களே சரியா பண்றார். அவர் இருக்கும் போது கட்ட பஞ்சாயத்து பண்றவனுக்கும் நிலத்தை பிடுங்குறவனுக்கும் இங்க ஆம்பூர்ல வேலை இல்லைங்க ஐயா. சமீபத்தில் பார்த்தங்க ஐயா, 2022 ஒரு காமெடியான ஒரு காணொலியை பார்த்த வீடியோ பார்த்தங்க ஐயா. ஆம்பூர் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துல ஒரு வேலை நடக்குது. அந்த வீடியோல பேசிக்கிறாங்க. வில்வநாதன் அவர் சொல்றாரு, எனக்கு 60% கமிஷன் வேணும். அந்த வீடியோ எல்லாரும் பார்த்து பாவம் அந்த கான்ட்ராக்டர் சொன்னே, திருப்பத்தூர் எம்எல்ஏ 50% தானே வாங்குறாரு, என்னன்னு இப்படி கேட்கிறேன். அந்த காணொலி எல்லாம் பார்த்திருப்போம். அது வேற நான் வேற, நீ திருப்பத்தூர் போனா 50 கொடு, ஆனா ஆம்பூருக்குள்ள வந்து 60% கொடுக்கணும். இந்த மாதிரி வெட்கக்கேடா ஒரு எம்எல்ஏ எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறாமாங்க ஐயா இந்த ஊருடைய எம்எல்ஏ? இதை தாண்டி இன்னொரு காணொலி பார்த்தங்க ஐயா. 2022 நந்தன் என்கின்ற முதியவர் 3 சென்ட் நிலத்தை எம்எல்ஏ எடுத்துட்டாருன்னு கலெக்டர் ஆபீஸ்ல மண்ணெண்ணையோட தீக்குளிக்க நந்தன் என்கின்ற பெரியவர் கலெக்டர் ஆபீஸ் நின்று கொண்டிருந்தார். திரும்ப 2023 டிசம்பர் மாசம் மகேஷ் அவர்கள் சொந்தமான 4 ஏக்கர் நிலத்தை கட்டாயப்படுத்தி வாங்கினார்னா, நான் எம்எல்ஏ கேட்கிறேன், நீங்களே என்ன வேலை செஞ்சா ரவுடிகள் எதுக்கு இருக்கணும்? எல்லா வேலையும் இவரே செய்யறார். ரவுடி, கட்ட பஞ்சாயத்து, நிலத்தை புடுங்கிறது, 3 சென்ட் நிலத்தை அபகரிக்கிறது, அனைத்து வேலையும் கமிஷன் வாங்குறது 60%. அப்ப ரோடு போடுறதுக்கு எங்க அவருக்கு வேலை இருக்கும்? அவர் ரோடு போடுறதுக்கு எங்க வேலை இருக்கும்? பாலாறு நதி மாசுபடித்து இன்னும் 10 ஆண்டுகள்ல அது விஷமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், சிஓடி என்று சொல்லுகின்றார். அது லிட்டரா பார்த்தா அது ஆசிடுங்க. அவங்க பாலாறு நதிங்கிறது உண்மையாலும் சொல்ல போனால் அது ஒரு அமிலம், தண்ணி இல்லைங்க, அமிலமா மாறிட்டு இருக்கு. இதை பற்றி யாரும் பேசுறதில்ல. எப்படி இதை சரி செய்வது என்று யோசிக்கவில்லை. இதே மாதிரி போனா ஆம்பூர் நகரத்துல இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து மனிதர்கள் வசிப்பார்களா அப்படிங்கறத பத்தி அக்கறை. அப்ப என்னங்க அரசியல்? உங்களை பற்றி சிந்திக்காத அரசியல் என்ன அரசியல் நான் கேட்கிறேன். ஒரு அரசியல் என்பது மக்கள் எப்படி வாழ வேண்டும், அந்த சமுதாய முன்னேற்ற பாதையில எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்திக்காத ஒரு அரசியலும் ஒரு அரசியல்வாதியும் நமக்கு வேண்டுமா என்கின்ற முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் சகோதர சகோதரி. சரி, இவர் கதை முடிஞ்சது. எம்பி எப்படி இருக்காரு? எம்எல்ஏ தான் கதை இப்படி கட்ட பஞ்சாயத்து நிலத்தை கொடுக்கிறாரு, 60% கமிஷன் கேட்கிறாரு. நீங்க பாருங்க, 60% கமிஷன் வாங்கி ஒரு ரோடு போட்டா ரோடு மாதிரி இருக்குமாங்க ஐயா? ரோடு மாதிரி இருக்குமா? பாதி பணத்துக்கு மேல லஞ்சம் கொடுத்து ஒரு ரோடு போட்டா ஒரு மலைக்கு தாங்க தமிழகத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சரி, எம்எல்ஏ எப்படி இருக்காரு? எம்பி எப்படின்னா, அவர் உங்களுக்கு தெரியும், எம்பி என்று சொல்வதை விட சன் ஆஃப் துரைமுருகன் என்று சொல்ல வேண்டும். துரைமுருகனுடைய பையன், அவ்வளவுதான் அவருடைய சாதனை. துரைமுருகன் அவர்களுக்கு பையனாக பிறந்தது ஒரு சாதனை. அதை வச்சு இன்னைக்கு எம்பியா இருக்கிறார். 2019 ஏப்ரல் மாசத்துல இந்தியாவே பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்த பொழுது வாக்களிக்காத ஒரே ஒரு தொகுதி நம்முடைய வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதிங்க. அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். புதிய நீதி கட்சியினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர். அவருக்கு நீங்கள் அன்புமலை எல்லாம் பொழிந்து வெற்றியினுடைய விளிம்புல கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு 8181 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தார். இன்னைக்கு பாருங்க ஐயா, தோற்றவர் இது உட்கார்ந்து உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கார். 160 மெடிக்கல் கேம்ப், சர்ஜரி, 650 பேருக்கு மேல சர்ஜரி, பட்டி தொட்டி எல்லாம் ஏசிய சண்முகம் அவர்கள் சேவை பண்ணிட்டு இருக்காரு. தோத்தவர். ஜெயிச்சவர் என்ன பண்றாரு? வேலை வாய்ப்பு முகாம் குடியாத்தத்துல, ஆம்பூர்ல வேலை வாய்ப்பு முகாம் 4000 6000 பேருக்கு ஒரு ஊர்ல வேலை வாங்கி கொடுக்கிறார். ஜெயிச்சவர் என்ன பண்றாருங்க ஐயா? கிங்ஸ்டன் அப்படின்னு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறார். அந்த பள்ளிக்குள்ள யாருக்காச்சும் நேரம் இருந்து எட்டி பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளிக்குள்ள எட்டி பார்த்தீங்கன்னா பாங்கு ஊதுறாங்க. ஒரு நிமிஷம்
உங்க எம்பி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஐயா, கிங்ஸ்டன் அப்படின்னு ஒரு பள்ளி நடத்துறார், சிபிஎஸ்இ பள்ளி. ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் ஹிந்தி படிக்கூடாது, ஆனா அவரு பள்ளிக்கு போனா ஹிந்தி சொல்லி கொடுப்பார். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி 3 மொழி கொள்கை எம்பி நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்திலே மும்மொழி கொள்கை. ஆனா அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்கு 2 மொழி தான் நாம் படிக்கணும். ஏன்னா நம்ம 3வது மொழி படிச்சா நம்ம பெரியார் ஆயிடுவோம். நம்ம பெரியார் ஆயிட்டா கை கட்டி நிக்க மாட்டோம். நம்ம கை கட்டி நிக்கல உங்களால அரசியல் பண்ண முடியாது. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு மனப்பாங்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு. தமிழ் ஆங்கிலத்தை தவிர, தாய்மொழி ஆங்கிலத்தை தவிர எந்த ஒரு மொழியும் படிக்காது. ஐயா, இன்னைக்கு குழந்தைகள் பிரெஞ்சு படிக்கணும், அரபிக் படிக்கணும், சைனீஸ் படிக்கணும் சுத்துறாங்க. ஆனா நம்ம ஊர்ல எத்தனையோ மொழிகள் இருக்கு. கன்னடம் இருக்கு, தெலுங்கு இருக்கு, சமஸ்கிருதம் இருக்கு, ஹிந்தி இருக்கு, போஜ்புரி இருக்கு. அதை பாரத பிரதமர் அவர்கள் 3வது மொழியாக நம்முடைய புதிய கல்விக் கொள்கையிலே நீங்க படிங்க. குழந்தைகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கிடைத்த திறனை வளர்த்துங்க. 4-5 மொழிகள் தெரிந்திருந்தால் மிகப்பெரிய ஆளுமைகளாக வருவார்னு பிரதமர் போராடி கொண்டிருக்கின்றார். ஆனா இங்க இருக்கக்கூடிய தற்கொலை அரசியல்வாதிகள் நம்முடைய குழந்தைகளுக்கு வேறு மொழி தெரியக்கூடாது, அவருடைய ஆளுமை வளரக்கூடாது என்று நின்று கொண்டிருக்கின்றார். ஆனா எம்பியினுடைய ஸ்கூல்ல இன்னைக்கு மும்மொழி கொள்கை. அதை தாண்டி எம்பி ஸ்கூலுக்கு வெளியே ஒரு போஸ்ட் அடிச்சு இருக்கார், நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். இங்கே நீட் பரீட்சை தரமான கோச்சிங் கொடுக்கப்படும், ஆனா வெளியே வந்து நீட் எதிர்ப்பாங்க. இது போன்ற ஒரு எம்பி எந்த சேவையும் செய்யாம யாருமே பார்க்கல. ஆனா இன்னொரு பக்கம் உங்களுக்கு சேவை செய்வதற்காக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம். அதனாலதான் ஐயா 2024 தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் உங்களுக்கு. ஏன்னா ஐயா ஆம்பூரினுடைய தோல் தொழிற்சாலைகளை முதல்ல காப்பாற்றணும், முதல் வேலை. 5 வருஷத்துல தோல் தொழிற்சாலை இருக்காது, எல்லாம் சைனா பங்களாதேஷ்க்கு போயிருங்க ஐயா. இன்னைக்கு நம்முடைய விலையை விட சைனாக்காரே 30% குறைவாக அதே பொருளை கொடுக்கிறான் தோல் தொழிற்சாலை. அதை சரி பண்ணுங்க. ஆத்ம நிர்பார் பாரத், சுயசார்பு பாரதம் நாம் ஆரம்பிச்சிருக்கோம். நம்முடைய திட்டங்களால் இதை சரி செய்ய முடியும். சரி செய்யக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கு. ஆம்பூர்ல எந்தவித வேலை வாய்ப்பும் இழக்காமல் நம்மால் மக்களை காப்பாற்ற முடியும். இது முதல்ல நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். 2வது பாலாறை காப்பாற்ற வேண்டும். இது ரொம்ப முக்கியம் ஐயா. சமீபத்தில் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நொய்யல் நதி சுத்தப்படுத்துவதற்கு 990 கோடி ரூபாய் மத்திய அரசிலிருந்து வாங்கிட்டு வந்தோம். அடுத்து பாலாறு மேல கண்ணு வச்சிருக்கோம். பாலாறுக்கு பணத்தை வாங்கிட்டு வரணும். காரணம், பாலாறை காப்பாற்ற வேண்டும் என்றால் தோல் தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவு நீரை 4 அடுக்கு 5 அடுக்கு முறைகளை சுத்தப்படுத்தி அந்த அழுக்கையெல்லாம் எடுத்துட்டு அந்த தண்ணியை உள்ள விட்டா மட்டும்தாங்க தப்பிக்கும். இதே மாதிரி போச்சுன்னா பாலாறு என்கின்ற நதி, குறிப்பாக நம்முடைய வட தமிழகத்தினுடைய முக்கியமான ஜீவ நதி இருக்காது ஐயா. அந்த சிந்தனை நமக்கு இருக்கும். அடுத்த ஆம்பூரினுடைய நகர்ப்புறத்தை நாம் மேம்படுத்த வேண்டும். பாருங்க, இன்னைக்கு ஆம்பூர் நகர் மக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரெட்டியார் தோப்புக்கு போயிட்டு இருக்கிறீங்க. ரெட்டி தோப்பு எல்லாம் இந்த ரயில்வே பாலத்துக்கு கீழே தாங்க ஐயா போறீங்க. எல்லாரும் டிராபிக் ஜாம்ல மாட்டுறீங்க. கரெக்டா நம்ம அன்னைக்கு நேரம் சரியில்லை, வீட்டுல சண்டை போட்டு வண்டி எடுத்துட்டு போனா அங்க போய் 30 நிமிஷம் மாட்டணும். நேரம் நல்லா இருந்தாலும் 20 நிமிஷம் மாட்டணும். இன்னைக்கு மேம்பாலம் போடணுங்க ஐயா, மேம்பாலம் போடணும். மேம்பாலம் போட்டதை தப்பிக்க வேண்டும். ரெட்டி சாலைக்கு யார் போறாங்களோ, ரெட்டி தோப்புக்கு யார் போறாங்களோ, இது போன்ற பல பிரச்சனைகள், நகர்ப்புற பிரச்சனைகள் இருக்குங்க ஐயா. அதுக்குத்தான் எம்பி வேலையே இதை செய்வதற்காகத்தான். எம்பிக்கு வேற எது வேலை இல்லைங்க ஐயா. கலெக்டர் ஆபீஸ்ல போய் கலெக்டர் மிரட்டுறது, இதெல்லாம் எம்பி வேலை இல்லைங்க ஐயா. ஃபாரினுக்கு பந்தாவா லண்டன்ல போய் போட்டோ போஸ்ட் கொடுத்து சோசியல் மீடியால ஒரு ஃபாரின் கார மாதிரி போட்டோ எடுத்து கதிரானந்த் மாசம் போடுவார். அதெல்லாம் எம்பி வேலை இல்லைங்க ஐயா. எம்பியினுடைய வேலை என்பது ஆம்பூரினுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பது. இன்னைக்கு உங்கள் அனைவருக்குமே தெரியும், 2024 3வது முறையாக மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரப்போகின்றார்கள் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் தெரியும், தெரியாதவங்க யாருமே இல்லைங்க ஐயா. எல்லாரும் நாட்டு நட படிக்கிறீங்க, பேப்பர் படிக்கிறீங்க, அரசியல் தெரியும். ஒரு மாநிலமும் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். இந்தியா எப்படி வாக்களிக்கும் ஓரளவு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, யுகிச்சிட்டீங்க. 2024 நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி, மோடி அவர்கள் 400 எம்பிக்களோடு வரப்போகின்றாரா, 450 எம்பியோடு வரப்போகின்றாரா, இல்ல 500 வரப்போகின்றார் மட்டும்தான் நம்முடைய கேள்வி. இதை தவிர நம்ம கிட்ட கேள்வி எதுவும் இல்லை. இந்தியா முழுவதும் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக தெரியும், 400 எம்பிக்களை அவங்க தாண்ட போறாங்க. 283 2014, 303 2019, 2024 நாம் ஆட்சி செய்திருக்கின்றோம், நல்லது செய்திருக்கின்றோம், மக்கள் மனதுக்கு சென்றிருக்கின்றோம். மக்கள் மோடி அவர்களை எதிர்த்து யாருமே இல்லைங்க ஐயா. யார் இருக்காங்க ஐயா? இன்னைக்கு
மோடி அவர்கள் எதிராக வேட்பாளர் யாருங்க ஐயா? வேட்பாளர் யாருங்க ஐயா? யாருமே இல்லைங்க. யாருமே. அந்த கிரிக்கெட் டீம் 11 யாருன்னு பாருங்க. நம்ம கிரிக்கெட் டீம் 11 யாரு பாருங்க. நம்ம ஓபனிங் பேட்ஸ்மேன் ஐயா, மோடி தான் ஓபனிங் பேட்ஸ்மேன். நேரா மோடி ஐயா வந்துடுறாரு. மோடி ஐயா கூட அந்த பக்கம் வந்து அமித்ஷாஜி நிற்கிறார். அதுக்கு அடுத்தது 1 டவுன்ல ராஜ்நாத் சிங்ஜி வர்றார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய ஆளுமைகளாக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ், நிர்மலா சீதாராமன், ஒருத்தர், அதாவது யாரெல்லாம் அவருடைய துறையிலே சாதனை செய்திருக்கின்றார்களோ, பியூஷ் கோயல், ராஜீவ் சந்திரசேகர், இவங்க அப்படியே வரிசையா வர்றாங்க. அந்த பக்கம் பிளேயிங் 11 யாருங்க ஐயா? விளையாடக்கூடிய 11 பேர் யாரு கிரிக்கெட் டீம்ல? ஓபனிங் பேட்ஸ்மேன் ஸ்டாலின் ஐயா. அவர் கிரிக்கெட் பாலா ஃபுட்பால் நினைச்சுக்கிட்டு 8 வரைக்கு போயிட்டு இருக்காரு. அவருக்கு என்னடா கிரிக்கெட் பாலா ஃபுட்பால் விளையாட்டு. அவருக்கு ஆப்போசிட்ல நிக்கிறது நிதிஷ்குமார். நின்னாரு, பை காமிச்சு பெவிலியன்ல நம்மளோட ஏறிட்டார். அந்த கிரிக்கெட் டீம் எல்லாம் போனா வண்டி ஓடாது, இந்த பக்கம் டீம்ல சேர்ந்துடலாம். ஐயா, யாரோ ஒருவருடைய பிள்ளைகள் அங்க நிக்கிறாங்க. கருணாநிதி ஐயாவுடைய குழந்தை, ராஜீவ் காந்தி ஐயாவுடைய குழந்தை ராகுல் காந்தி, ஃபரூக் அப்துல்லா அவருடைய குழந்தை உமர் அப்துல்லா, பாலாசாஹேப் தாக்கரே அவருடைய குழந்தை உத்தவ் தாக்கரே, லல்லு பிரசாத் யாதவருடைய குழந்தை தேஜஸ்வி யாதவ். இவங்க இப்படிதாங்க நிக்கிறாங்க. தனித்தன்மை இல்ல, ஆளுமை இல்ல. ஒரு பிரதமர் சேர்ல உட்கார்ந்து உங்களால முடிவெடுக்க முடியும் நினைக்கிறீங்களாங்க ஐயா? ஒரு சைனாவை பத்தி, பாகிஸ்தானை பத்தி, அமெரிக்காவை பத்தி, நாட்டில் இன்டர்நேஷனல் பிரச்சனையை பத்தி, உள்நாட்டினுடைய இஷ்யூஸை பத்தி இவர்களால் தெளிந்த மனநிலையில எடுக்க முடியும் நினைக்கிறீங்களா? இந்தியா மக்கள் எல்லாம் முட்டாள்கள் இல்லைங்க ஐயா. நம்ம எல்லோரும் அறிவாளிகள். வாக்களிக்கிறவங்க எல்லாரும் இத்தனை யோசிக்கிறாங்க. நம்மனால ஒரு வீட்டுல ஒரு ரிமோட் எடுத்து டிவி சேனல்ல இது பாக்குறதா அது பாக்குறதானே குழப்பமா இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் ஓபன் பண்ணா இந்த படம் பார்க்கலாமா அந்த படம் பார்க்கலாம்னு குழப்பமா இருக்கு. அவ்வளவு சாய்ஸ் இருக்கு. அதுலயே முடிவெடுக்க முடியல. எவ்வளவு கஷ்டப்படும். நாட்டினுடைய பிரதமராக ஒருவர் அமர வேண்டும் என்றால் அந்த தகுதியும் ஆளுமையும் அவருக்கு இருக்கு. அது இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பதை முழுமையாக நாம் உணர்ந்திருக்கின்றோம். அவருக்கு எதிராக போட்டியாளர் இல்லை. வீம்புக்கு அவங்க பேசலாங்க ஐயா, வீம்புக்கு பேசலாம். தமிழ்நாட்டிலே நம்முடைய மாநிலத்தில் வீம்புக்கு பேசுறதுக்கு ஒரு குரூப் இருக்கு. முயலுக்கு 4 கால்னா இல்லப்பா, முயலுக்கு 3 கால் தான். அவங்ககிட்ட போய் எப்படி நீங்க பேசுறீங்க? மோடி தான் ஜெயிப்பாருமா? இல்ல, தளபதி தான் ஜெயிப்பாருமா? எப்படி நீங்க பேசுறீங்க? ஏங்க, இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா 234 தொகுதியில ஒரு தொகுதியில தமிழ்நாட்டில் திமுக டெபாசிட் வாங்காது. எங்க போய் தளபதி ஜெயிப்பார்? என்ன, எப்படி போய் பேசுறீங்க? அதனால் நாம் தெளிவாக இருக்கின்றோம். மோடி அவர்கள் வருகின்றார்கள். வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில மோடி அவர்களுடைய வேட்பாளர் இங்கே வெற்றி பெற வேண்டும். அப்ப இந்த பிரச்சனை நாம ஒன்றொன்றாக 5 ஆண்டுகள் நமக்கு இருக்கு. 5 வருஷத்துல சரி பண்ணிடலாங்க. ஆற்று பிரச்சனையிலிருந்து, தண்ணீரிலிருந்து, தோல் தொழிற்சாலை பிரச்சனையிலிருந்து, நகர்ப்புற மேம்பாட்டிலிருந்து, பாலத்தினுடைய பிரச்சனையிலிருந்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாம் 5 ஆண்டுகள் கொடுக்கும். நீங்க பாருங்க, ஆம்பூர் சர்க்கரை ஆலை இந்தியாவில் ஏன் தமிழகத்துல ஒரு காலத்திலே மிகப்பெரிய சர்க்கரை ஆலை. 1957 காமராஜர் ஐயா அதை அடிக்கல் நாட்டி, 1960 கக்கன் ஐயா அதை திறந்து வைத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கரும்பும் வரக்கூடிய மிகப்பெரிய என்னையாச்சு 3 வருஷமாக 4 ஆண்டுகளாக மூடி கிடக்கு. அவ்வளவு பெரிய தொழிற்சாலை. எப்படி கரும்பு எதை நம்பி போடுவீங்க? கட்டிங் ஆர்டர் உங்களுக்கு எங்கிருந்து ரேட் வருங்க ஐயா? எந்த மில்லுக்கு போய் கொடுப்பீங்க? எந்த விதமான ஐடியாவும் இல்லாம தமிழகத்திலே தொழிற்சாலைகளை அடிப்படையில் அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சினா திராவிட முன்னேற்ற கழகம். விவசாயத்தை பத்தி ஒரு திட்டம் கிடையாது. தொழிற்சாலைகள் வளர்ச்சி பத்தி திட்டம் இல்லைங்க ஐயா. நகர்ப்புற மேம்பாட்டை பத்தி திட்டம் இல்லை. அடிப்படையில எந்த ஐடியாவும் இல்லாம கேபினெட்ல அமர்ந்திருப்பது 35 அமைச்சர்கள் எப்படி கொள்ளையடிக்கலாம் அவங்களுக்குள்ள போட்டி. தமிழ்நாட்டில் என்னங்க ஐயா சொல்லுவோம்? கொள்ளையடிச்சு மேல வச்சுக்குவாங்களா, கொள்ளையடிச்சு கீழே வச்சுக்குவாங்களா? இந்த கட்சிக்கு தான் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டோம். 70 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசியல் என்ன? மேல கொள்ளையடிப்பாங்களா, கீழே கொள்ளையடிப்பாங்களா? இன்னைக்கு நம் முன்னால் பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு மாற்று கட்சி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. மேலையும் கொள்ளடிக்க மாட்டோம், கீழையும் கொள்ளடிக்க மாட்டோம், மக்களோடு மக்களாக பணி செய்வதற்கு தயாராக வந்திருக்கின்றோம் என்று 10 ஆண்டுகளாக பணி செய்து காட்டிவிட்டு பாரதிய ஜனதா கட்சி முன்னாடி நிற்கிறாங்க. ஆம்பூர் சர்க்கரை ஆலையை திரும்ப திறக்கணுங்க ஐயா. மிகப்பெரிய பிரச்சனை, திறக்கணும். 4 வருஷம் மூடி கிடக்கிறது, எப்படி திறப்பது? நமக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க கொடுக்கணும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது ஆம்பூர். நான் சொன்னேங்க ஐயா, பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற தொகுதி இது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளரை நீங்கள் கொண்டு வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் உரிய தீர்வை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு.
இன்னைக்கு வரும்போது நமக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சகோதரர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, கூட்டத்தில் இருக்கின்றார், வரும்பொழுது பெரும் ஆதரவு கொடுத்தாங்க. எல்லாமே வீட்டில இருந்து வெளியே வந்து பார்த்தார்கள். ஏன் ஐயா, தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல்வாதிகளுடைய கருத்து வேற, மக்கள் கருத்து வேற, இரண்டு விதமான கருத்து. எந்த மனிதன் போய் கேட்டாலும் மோடிஜி அவர்கள் இஸ்லாமியருக்கு எதிரானவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஆம்பூர்ல சொல்வார், எப்படிங்க எதிரானவர்? உலகத்திலே மோடி அவர்களுக்கு 19 உயரிய விருதுகள் நாடுகள் அமைப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. 14 நாடுகள் 5 அமைப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த நாட்டினுடைய உச்சபட்ச விருது இந்தியா பாரத ரத்னா இருக்கிற மாதிரி ஐயா, பாரத ரத்னா. அதுல 6 விருதுகள் இஸ்லாமிய நாடுகள் கொடுத்திருக்கக்கூடிய உயரிய விருது அவங்க கொடுத்திருக்காங்க மோடி ஐயா. சவுதி அரேபியாவுடைய ஆர்டர் ஆஃப் அப்துல் அஜீஸ், ஆப்கானிஸ்தானுடைய ஸ்டேட் ஆர்டர் ஆஃப் கசி அமீர் அமனுல்லா கான், பாலஸ்தீனுடைய கிராண்ட் காலர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன், அரபு எமிரேட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜயீத், பஹ்ரைனுடைய கிங் ஹமாத் ஆர்டர் ஆஃப் ரெனேசன்ஸ், எகிப்து நாட்டினுடைய ஆர்டர் ஆஃப் நைட். இதெல்லாம் 2016 இருந்து 2023 வரை இஸ்லாமிய நாடுகள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு காங்கிரஸ்ல யாருக்கும் கொடுக்கவில்லைங்க ஐயா, புரிஞ்சுக்கணும். இதற்கு முன்னாடி யாரெல்லாம் நாங்க செக்குலர், நாங்க இப்படி, நாங்க அப்படின்னு சொல்லி மக்களை மதம் பிரித்து ஓட்டுக்காக பிச்சை எடுத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்கல. எல்லா நாடுகளுக்கும் தெரியும், அனைவரையும் இணைத்து யார் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரோடு இணைந்து இந்தியாவிற்கான வளர்ச்சி. எனக்கு இங்க இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு தெரியும், நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை அனைவரையும் அனைத்தெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனா இந்தியாவுடைய கலாச்சாரத்தை மீட்பதிலே உறுதியாக இருக்கின்றோம். அதுல நோ காம்ப்ரமைஸ் இல்லை. ஆர்டிகல் 370 எடுக்கப்பட வேண்டும் என்றால் சட்டத்தின்படி எடுக்கப்பட வேண்டும். அது 1950 குறைந்த நாட்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரொவிஷன். அம்பேத்கர் ஐயாவிலிருந்து மேதைகள் அனைவருமே ஒரே நாடு, ஒரே சட்டம் இருக்க வேண்டும், அதற்கு ஒரே ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்க வேண்டும், ஒரே ஒரு கொடி. அது எப்படிங்க ஏத்துக்குவோம்? காஷ்மீரிலே பிறந்த ஒரு இஸ்லாமிய சகோதரி காஷ்மீரிலே பிறக்காத ஒரு இஸ்லாமியரை மணந்தால், காஷ்மீரிலே பிறந்த இஸ்லாமிய சகோதரி தன்னுடைய சொத்தை எங்க இழக்கிறார். இது என்ன நியாயங்கய்யா? இந்தியாவுக்கு பொருந்தக்கூடிய எந்த சட்டமும் காஷ்மீருக்கு பொருந்தாது. என்ன நியாயங்கய்யா? எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் இந்தியா முழுவதும் பொருந்தும், காஷ்மீர் பொருந்தாது. எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரை பிரைம் மினிஸ்டர் கூப்பிடுறாங்க. தனி கொடி, தனி ராஜ்யம். அது 1950 இருந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து கொண்டு வந்தது. 2019 ஆகஸ்ட்ல நாம் அதை சரி செய்து ஆர்டிகல் 370 35A அதை நீக்கிவிட்டு அரசியலமைப்பு சட்டத்தில் அனைவரும் சமம் கொண்டு வந்திருக்கோம். இது யாருக்கு எதிரானது? யாருக்கும் எதிரானது. என்ன, காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரி காஷ்மீருக்கு வெளியே இருக்கக்கூடிய இஸ்லாமியரை மணந்தால் அந்த சகோதரி அங்க இருக்கக்கூடிய சொத்து அவருக்கு பாதுகாப்பாக இருக்கும், அவர்களுக்கு ஆதரவாக வந்திருக்கிறது. எப்படிங்க இது? ட்ரிபிள் தலாக். நான் சொல்லக்கூடிய நாடுகள், ஷரியா சட்டம் இருக்கக்கூடிய நாடுகள் ட்ரிபிள் தலாக் அங்கீகரிக்கலீங்க ஐயா. முக்கியமான இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் ட்ரிபிள் தலாக் என்பதை எடுத்து விட்டார். அதை மிக கடைசியாக ரொம்ப லேட்டாக நாம செஞ்சிருக்கிறோம் ஐயா. காங்கிரஸ்காரங்க செய்யல, வாக்கு அரசியலுக்காக இஸ்லாமிய சகோதரிக்கு, இஸ்லாமிய நம்முடைய தாய்மார்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதாக ட்ரிபிள் தலாக் கொண்டோம். யாருக்கு எதிரானது? யாருக்கும் எதிரானது இல்லைங்க. அதனால அனைவரும் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். நம்முடைய ஆட்சி என்பது அனைவரையும் சமமாக பார்க்கும். ஆனால் நம்முடைய கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதில் ஒரு இன்ச்சு கூட காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார். ராமர் கோவில் அயோத்தியா, குழந்தை ராமருக்கு வீடு கட்டி மிகச் சிறப்பாக 480 ஆண்டுகள் குழந்தை ராமர் காத்திருந்து பிராண பிரதிஷ்டை செய்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அதை இத்தனை காலத்திற்கு பிறகு ஒரு ஆட்சி செய்திருக்கின்றோம். அதுவும் நாம் எப்படிங்க செஞ்சோம்? 2014 தனி பெரும்பான்மை இருந்துச்சு, பாராளுமன்றத்தில் சட்டம் போட்டு செஞ்சோமாங்க. ஏன் செஞ்சிருக்கலாம், யாரும் தடுக்க போவதில்லை. பாராளுமன்றத்தை கூட்டி ராம் டெம்பிளுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றி கட்டியிருக்கலாம், யாரும் தடுக்க போறாங்க? ஏன்னா வில் ஆஃப் த பீப்பிள், பார்லிமெண்ட் எம்பி ஓட்டு போடல, சட்டத்தை கொண்டு வரல, கொண்டு வரவில்லை. 2019 நமக்கு தனி பெரும்பான்மை இருந்து கூட செய்யல. ஏன் செய்யுதுங்க ஐயா? மோடி அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் சட்டத்தின் மூலமாக எதிர்கொண்டு எல்லோருடைய அன்பையும் பெற்று குழந்தை ராமருக்கு அன்பால் அந்த ஆலயத்தை எழுப்போம் என்பதில் தெளிவாக இருந்தோம். அதை 2024 ஜனவரி 22 செய்து காட்டி இருக்கின்றோம்.
ராமர் கோவிலுக்கு முதல் மூலையில பூஜை போட்டு முதல் செங்கலை வைக்கும் பொழுது முதல் பத்திரிகையை நாம் கொடுத்தது யாருக்கு ஐயா? இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரருக்கு முதல் பத்திரிகையை கொடுத்தோம். நம்மை பார்த்து இவர்கள் மதவாத கட்சி என்று சொல்லுகின்றார். அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வேண்டுகோளுக்கு மறுபடியும் திமுக வருவான். ஓ, இங்க 19% 17% இஸ்லாமியர்கள் ஓட்டு அப்படியே பிரிச்சிடலாம். இதுக்குள்ள இந்து சமுதாயத்துக்குள்ள ஜாதியை சொல்லி அவங்களை பிரிப்போம், மதத்தை சொல்லி இவங்க 2 பேர்த்தை பிரிப்போம். இந்த வடிவேல் சொல்லுவார் இல்லைங்களா, தென்னை மரத்துக்கு ஒரு குத்து பனை மரத்துக்கு ஒரு குத்துன்னு. முதல்ல இந்து இஸ்லாம் பேசி ஓட்ட பிரிப்போம், அப்புறம் இந்துக்குள்ள போது ஜாதியை சொல்லி அவங்க ஓட்ட பிரிப்போம். இதை எதையும் சேர்த்துனா ஜெயிச்சுக்கலாம். 70 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் இதை தாண்டி சிந்திக்கலீங்க ஐயா. இதை தாண்டி அவங்க சிந்தனை இல்லை. இந்து முஸ்லீம் எப்படி பிரிக்கிறது, கிறிஸ்தவர் எப்படி பிரிக்கிறது, இந்துக்குள்ள ஜாதியை சொல்லி எப்படி பிரிக்கிறது. அப்ப இந்த ஜாதி வேட்பாளரை போட்டா இந்த ஓட்டு வரும். ஐயா, சிந்திச்சு சிந்திச்சு எங்க போய் நிக்கிறோம் பாருங்க ஐயா. வளர்ச்சி எங்க போய் நின்று கொண்டிருக்கிறது பாருங்க. அதையெல்லாம் உடைத்து விட்டு இந்த முறை நீங்கள் வெள்ளூர் நகரவாசிகளாக, ஆம்பூர் நகரவாசிகளாக சிந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய முதல் வேண்டுகோள் ஐயா. ஒரு இந்தியனாக சிந்திக்க வேண்டும், ஒரு தமிழனாக சிந்திக்க வேண்டும், நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி சிந்திக்கணுங்க ஐயா. மோடி ஐயா வந்தாருன்னா அதெல்லாம் விடுவாருங்களாங்க ஐயா? ஒரு குளத்தையும் ஆற்றையும் சுத்தப்படுத்த வேண்டும் என்று வெள்ளோடு சுத்தி கொண்டிருக்கின்றார். பாலாறுல இருக்கக்கூடிய இந்த அசகுத்தங்கள்லாம் அவர் சரி பண்ணாம விட்டுருவாருங்களா? இல்லை இருக்கக்கூடிய தோல் தொழிற்சாலையை பாதுகாப்பாம விட்டுருவாரா? இல்ல மக்களுக்கு தேவையான நகர்ப்புற அடிப்படை கட்டமைப்புகளை கொண்டு வராமல் விட்டு விடுவாராம்? அதற்கு தேவைங்க ஐயா எங்களுடைய அன்பான வேண்டுகோள். என்ன ஒன்னாகலையே என்ன வாங்கிட்டாரா? என்ன தண்ணி கொடுங்க, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குது பாருங்க, தண்ணி கொடுங்க. பிரச்சனை இல்லையா? தண்ணி கொடுங்க ஐயா. இந்த முறை மிக முக்கியமான தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தல். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, நம்முடைய நாடு அடுத்த கட்டம் செல்வதற்காக, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக, இதையெல்லாம் தாண்டி நமக்கு கண் முன்னாடி தெரியுங்க ஐயா, மோடி ஐயா ஜெயிக்க போறார். அப்ப மோடி ஐயாவுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயமும் கடமையும் நம்ம அனைவருக்கு இருக்குங்க ஐயா. அதனால் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க. அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்த பிறகும் கூட தொடர்ந்து இங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து வேலை வாய்ப்பு முகாம், மருத்துவ முகாம், அவருடைய கோவிலுடைய திருப்பணிகள், பள்ளிக்கூடத்தினுடைய பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு உதாரணம், ஒரு வேட்பாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை 1984 இதே தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர், 1980 சட்டமன்ற உறுப்பினர். ஒரு உதாரணம், ஒரு வேட்பாளர் மக்களோடு எப்படி இருக்கு, ஒரு ஜெயிச்ச எம்பி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு கதிரானந்த் அவர்கள் ஒரு உதாரணம். அதனால்தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் சகோதர சகோதரிகளே, இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் நாட்டை பத்தி சிந்திக்கணும், மாநிலத்தை பத்தி சிந்திக்கணும், ஊரை பத்தி சிந்திக்கணுங்க ஐயா. வீட்டை பத்தி சிந்திக்கணும். வீடு முன்னேற வேண்டும், நகரம் முன்னேற வேண்டும், மாநிலம் முன்னேற வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். இந்த 4ம் நடக்க வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மட்டும் முடியும் என்பது உங்களுக்கு தெரியுங்க ஐயா. அதனால் நிச்சயமாக இதெல்லாம் நீங்கள் யோசித்து ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மறுபடியும் 3வது முறையாக ஆட்சி கட்டளை ஒரு தனி பெரும்பான்மையோடு 450 எம்பிக்களை தாண்டி நீங்கள் அமர வைப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கடைசியாக மிகப்பெரிய எழுச்சியாக ஆம்பூர்ல நடந்த அந்த யாத்திரை மிக எழுச்சியாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நம்ம பாத்தீங்கன்னா பியூர் எமோஷன், அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த யாத்திரை ஒரு உதாரணம் ஐயா. ஐயா, அந்த யாத்திரையை ஆரம்பித்த பொழுது இது கட்சி நிகழ்ச்சிங்க ஐயா. ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்துல யாத்திரை ஆரம்பிச்சது பிஜேபி கூட்டணி கட்சி தலைவர்களோடு இணைந்து ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்குங்க ஐயா இது ஒரு இயக்கம், இது மக்கள் இயக்கமாக இன்று மாறி இருக்கிறது. இன்னைக்கு மூவ்மெண்ட், என் மக்கள் யாத்திரை என்பது ஒரு மூவ்மெண்ட், இயக்கமாக மாறிடுச்சு. நல்லோர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், குழந்தைகள், பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லாம் இறையறீங்க. மாற்றம் இதன் மூலமாக வருமா என்று நம்பிக்கையோடு பார்க்கின்றீர்கள். புதிய அரசியலை உருவாக்கி கொடுக்குமா என்கின்ற ஏக்கத்தோடு பார்க்கின்றீர்கள். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தமிழகத்தை உருவாக்குவார்களா என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். படிப்புக்கேற்ற வேலையும் வேலைக்கேற்ற ஊதியமும் நம்முடைய வாழ்நாளிலே கிடைக்குமா என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். வளர்ச்சி என்பது நகர்ப்புறத்தில் மட்டுமல்ல, ஆம்பூருக்கும் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன்.
நல்ல சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய நல்ல ஒரு இடத்திலே கம்பீரமாக நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமாக வாழ வேண்டும். முதுமை அடைந்தாலும் கூட மனம் தவறாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை எதிர்பார்க்கிறேன். அதுக்கு பென்ஷன், சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் எல்லாம் கொண்டு வரணுங்க. இன்னும் நாம் செல்லக்கூடிய தூரம் ரொம்ப தூரங்க. அவ்வளவு தூரம் நாம் போகணும். அவ்வளவு வேலைகள் தமிழகத்திலே பாக்கி இருக்கு. எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் ஒரு ஆன்மீக எழுச்சியோடு இங்கே ஆட்சி வர வேண்டும். கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். மறுபடியும் தமிழகத்திலே ஆன்மீகத்தை கொண்டு வரும். நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆன்மீகம் என்றால் நாங்கள் தரம் பிரித்து பார்க்க போவதில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கோவில் மேல கண்ணு வச்சிருக்கிறதுனால அதை பற்றி அதிகமாக பேச வேண்டி இருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆன்மீகத்துல இந்து கோவில்களுக்கு பாதுகாப்பு மட்டுமல்ல, இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் அவரவர்கள் மத வழிபாடு செய்வதற்கு முழு உரிமையோடு கம்பீரமாக பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட துணை இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்துக்களை மட்டும் நசுக்கிக் கொண்டிருக்கின்றார். கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. அதனால இங்க வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள், இந்த இயக்கம் இன்னைக்கு 176வது தொகுதிங்க. பிப்ரவரி 25ஆம் தேதி வரைக்கும் இந்த யாத்திரை முடிந்துவிடும். 234 தொகுதி முடிச்சிருக்கோங்க. அதற்கப்புறம் ஒரு 30-40 நாள் எலெக்ஷன் வந்துடும். எப்ப நடந்தாலும் கூட நீங்கள் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை ஆதரவு பலப்படுத்துங்க ஐயா. தமிழகத்திலே நீங்கள் அங்கே பலப்படுத்தினால்தான் 2026ல நாம நினைக்கக்கூடிய ஆட்சி தமிழகத்தில் வருது. அதற்கு முதல் படி 2024 நரேந்திர மோடி அவர்களை அமர வைக்க வேண்டும். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக் கொள்ள வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி 39க்கு 39 இடத்திலே வெற்றி பெற செய்து அவர்களை டெல்லிக்கு அனுப்பி வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த யாத்திரை மிகச்சிறப்பாக நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம். மாவட்ட தலைவராக இருந்து, ஆற்றல் மிகுந்த தலைவராக இருந்து மிகச்சிறப்பாக யாத்திரை இந்த மாவட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் வாசுதேவன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்து, மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் மேயராக இருந்து இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர், மிக வேகமாக கட்சி வளர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அக்கா கார்த்தியாயன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், இந்த யாத்திரையினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் KS நரேந்திரன் அவர்கள் நன்றியை தெரிவித்து, மாநிலத்தினுடைய செயலராக இருந்து எளிமையின் உருவமாக இருக்கக்கூடிய அண்ணன் கோ வெங்கடேசன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பார்வையாளர், மூத்த தலைவர், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட பொதுச் செயலாளர் தண்டாயுதமணி அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய பார்வையாளர் வெங்கடேசன் அவர்களுக்கு, மாநில பொதுக்குழு உறுப்பினர் சிவபிரகாசம் அவர்களுக்கு, சட்டமன்ற இணை அமைப்பாளர் கிரண்குமார் அவர்களுக்கு, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அன்பு ஜெயந்திமாலா அவர்களுக்கு, மிக முக்கியமாக நம்முடைய இரும்பு மனிதராக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள், ஆம்பூர் நகரத்தினுடைய தலைவர் அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு, மாதனூர் கிழக்கு ஒன்றியத்தினுடைய தலைவர் சரவணன் அவர்களுக்கு, மாதனூர் மேற்கொன்றியத்தினுடைய தலைவர் தண்டபாணி அவர்களுக்கு, அணைக்கட்டு தெற்கொன்றிய தலைவர் சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு எங்களுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, இன்னும் 40-50 நாட்கள் கடுமையாக நீங்கள் உழைத்து பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மிக அற்புதமாக எழுச்சி மிகுந்த யாத்திரை ஆம்பூரிலே மறக்க முடியாத ஒரு யாத்திரையாக மாற்றி காட்டிய நம்முடைய சகோதர சகோதர நன்றிகளை தெரிவித்து, மிகச் சிறப்பாக நமது பாதுகாப்பு அளித்த காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ்.